पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், கிருஷ்ண பரமாத்மா ஒரு 3 ஸ்லோகங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா தெய்வ சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகளோட நேச்சர்ஸ் எது அப்படின்னா சத்துவகுண பிரதானம், அவங்களோட குவாலிட்டிஸை சொல்லியாச்சு. 26 விஷயங்கள் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அசுர இயல்புகளை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சத்வகுணத்தை தனியாக வச்சுட்டோம், ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் ரெண்டும் சேர்த்து ஒரே இயல்பா ஆசுர சம்பத் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆசுர இயல்பு அசுர இயல்புன்னு சொல்லலாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ராட்சச இயல்புன்னு சொல்லலாம், நேச்சர். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஆசுர இயல்புனே ஒன்னே வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிரவிற்த்தி நிவிற்த்தி ரெண்டுத்தையும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு இருக்க அங்கேருந்து ஆரம்பித்தோம், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தோம். நேற்று பாடத்தில் பார்த்தீங்கன்னா 12வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஆஷா பாஷ சதைர்பத்தா காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயான் அப்படின்னு. இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த திரவியங்கள்லாம் சம்பாதிக்கிறோமோ அதில் எல்லாத்துலேயும் தோஷம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பணம் எல்லாம் தோஷ பணம். ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தோஷம் கலந்துரும். பூர்வாசிரமத்தில் என்னோட மாமா பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஹெட் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் அவரை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங்கில் என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் கிளர்க்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு கலெக்ஷன் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். எத்திக்கலாலாம் இருக்காது, அன்எத்திக்கலாக இருக்கிறது, அது லஞ்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரப்ஷன் பண்ணி தான்
ஒவ்வொன்றுத்துக்குன்னு ஒரு பணம் வச்சுருக்கு. ஒரு 10 பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கிளர்க்கிட்ட வரும். ஹெட் கிளர்க்கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ராருக்கு இவ்வளோ அப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளர்க்கில் இருந்து அட்டெண்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனியாக போய் சேரும். நான் கேட்பேன், நான் என்னோட மாமாட்ட கேட்பேன், என்ன மாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு. இது பெரிய பாப்பமாச்சே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு. தப்பாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உனக்கெல்லாம் சாய்ஸ் இல்லை அப்படின்வார். நம்ம விரும்பினதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த சிஸ்டத்து படி தான் நம்ம போய் ஆகணும். பிடிச்சதோ பிடிக்கலையோ நீங்கள் வாங்கி தான் ஆகணும். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கலெக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. மாமாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட். அவங்க வாங்குற பணம் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காது. நான் சொல்லுவேன், என்னென்னா எதுக்காக இதை பண்ணணும், பணம் வாங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை தானே கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோம். நம்ம பணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ருக்கோம், அனுபவிச்சிருப்போம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமத்தினால் வந்த பணம் காமத்தை உண்டு பண்ணும். மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபெரியவரோட ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். வெளியில் தெரியாதது. ஒரு முத்ராதிகாரியோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். காஞ்சிபுரத்தோட முத்ராதிகாரி சுவாமி இருக்கும்போது, மகாபெரியவர் இருக்கும்போது இருந்தவர். அந்த முத்ராதிகாரினா மேனேஜர். ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம் தலைவிரிச்சு ஆடிச்சப்போ, நான் சொல்கிறது 70s நம்ம அந்த கேசட் இருக்கு, ஹெச்டிஎம்மா என்னது என்ன கம்பெனி அது, கேசட் கம்பெனி ஒன்று, அதான் வந்து ஹெச்எம்டி கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்புலட்சுமி அம்மாவோட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமமும், ஆமாம் ஹெச்எம்டி, ஆமாம் ஹெச்எம்டியோட இது கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி அம்மாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரபாதமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேசட்டை போட்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செக் ஒன்று கொடுத்தாங்க. இந்த செக்கை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மகாபெரியவர் மேலே ரொம்ப பக்தி, குருவாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தாம்பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கை வச்சு சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. சமர்ப்பணம் பண்ணோன்னே மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்னா, அப்போது தரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முத்ராதிகாரிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஐயோ, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானமும் நல்லா பண்ணலாம், மடத்துக்கு செலவெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைம்மா வேணாமா, நீ என்ன பண்ணு, சுப்ரபாதமும் இதுவும் யாரை பார்த்து பாட்டு, திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கே சமர்ப்பணம் பண்ணிடு, மடத்துக்கு வேணா நீ அவங்களுக்கே சுவாமிக்கே சமர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு ரிட்டன் அனுப்பிட்டார். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து போய், ஐயோ சுவாமி சொல்லிட்டாரே மறுக்க முடியாது அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டாங்க. முத்ராதிகாரி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சுவாமி ஐயோ ஏன் சுவாமி வேணான்னு சொல்லிட்டீங்க, அது இருந்திருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மடம் நல்லா நடக்குமே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நீ பணத்தை மட்டும்தான் பார்க்குற, நான் பணத்துக்கு பின்னாடி இருக்கிறதையும் நான் பார்ப்பேன் அப்படின்னாராம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம், ஆகார சுத்தவ் சத்வ சுத்திகி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஆகாரம் எப்படி சுத்தியா இருக்கோ அந்த ஆகாரத்தை வச்சுக்கிட்டு தான் அதை சாப்பிட்றதுல இருந்து ஒரு பார்ட்டு தான் சூக்ஷ்ம பாகம் தான் மனசா மாறுது. இந்த ஆகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தோஷம் இருக்கும். ஒரு தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரவியம். எந்த விதத்தில் நம்ம ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோமோ, காமத்தோடும் குரோதத்தோடும் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா அது காமத்தை உண்டு பண்ணும், குரோதத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் 2வது பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டில் இருக்கிறது தோஷம். 3வது அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 3 தோஷங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்போ முதல் திரவியத்திலிருந்து வரக்கூடிய தோஷம். அப்போது என்ன பண்ணும், நம்ம நிறைய அனர்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கலாக இல்லாமல் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காமப்பட்டு அதிகமாக சம்பாதிச்சு அந்த பணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வளர்த்து மனசு வளர்த்து அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பாப்பங்கள்லேயே போய் என்ன ஆகும், கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேலே மனசு வந்து பார்த்தீங்கன்னா பரிதவிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா எந்த பணமும் இல்லீகலாக வரும்போது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மனசரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கொடுக்க மாட்டான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபி கனெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறேன்னா, ஐயோ இவன் பாப்பி, மகா பாப்பி, இந்த பணம் வந்து அவனுக்கு எப்படி சுகம் தரும் அப்படின்னு சபிச்சு தான் கொடுக்க வரும் ஒவ்வொருத்தரும்.
அப்போ பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பணத்தை வாங்கினவன் வந்து எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப நிம்மதியாவே இருக்க முடியாது. காமத்தினால ஏவப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் சஞ்சலமாயி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மரணத்தை அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா துக்கியா அடைவான். அப்ப என்ன ஆகும், மனசு அனீசியா ஆனதுனால அடுத்த பிறவி என்ன ஆகும், தமோ குணத்துல போய் இல்லைன்னா ரஜோ குணத்துல போய் அனிமல்ஸாகவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜடவஸ்துக்களாகவும் பிறக்க வேண்டியிருக்கும். அந்த அசுரர்கள் தான் இங்க சொல்றாரு, காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான். அநியாயமா வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தங்களை சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தோஷங்களை உண்டு பண்ணும். மகாபெரியவர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தனத்தை தான் பார்ப்ப, ஆனா நான் தனத்துக்கு பின்னாடி இருக்கிறதையும் பார்ப்பேன். என்ன அப்படின்னு கேட்கும்போது, அம்மா வந்து சுப்புலட்சுமி அம்மா வந்து பவித்திரம், ரொம்ப நல்ல பவித்திரமான அம்மா, அதெல்லாம் எந்த தோஷமும் இல்லை, ரொம்ப பக்தி ஸ்ரத்தா எல்லாம் இருக்கிறது, பியூரிட்டி. ஆனால் மகாபெரியவர் சொன்னாராம், அவங்க பிறந்த குலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாசி குலத்துல இருந்து பிறந்தவங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் வாங்கி அந்த தோஷம் வந்து மடத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது காமத்தை உத்பவம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பொறுப்பாளியா நான் ஆயிடுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, எங்கிருந்து தனம் வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னு. அப்போ எவ்வளோ சென்சிட்டிவாக மகாபெரியவர் வந்து பார்ப்பாங்க. மகாபெரியவர் இருக்க காலத்தில் வந்து மடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுபிக்ஷமம்லாம் இல்லை. எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் டாட்டாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா மடத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். பெரிய பெரிய பிக் ஷாட்லாம் கோயங்காலேருந்து டாட்டாலேருந்து. ஆனால் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணவே இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் திரவியம் தரீங்க, எனக்கு தட்சிணையெல்லாம் நிறைய தரீங்க. தட்சிணையில் என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு இது வச்சுருக்கோம், 10 ரூபாயில் 2 ரூபா மட்டும்தான் எங்களோட பர்பஸ். அதுவும் சாப்பிட்றதுக்கும் நாங்கள் வாடகை கொடுக்கறதுக்கும் ஒரு 4 பேருக்கு எங்களோட அனுஷ்டானத்துக்கும் மட்டும் இந்த 2 ரூபா செலவு பண்ணுவோம். மீதி இருக்கிற 8 ரூபாயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பரதிரவியம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷத்தை உண்டு பண்ணும். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பரதிரவியம் பிரதிகிரகம் பண்ணக்கூடாதுன்னே வச்சிருக்கு. நான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிகிரகம் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரன் பண்ணணுமே, நம்ம ஒரு தர்ம காரியத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரதிரவியத்தை இது பண்ணணும். அதோட முக்கியமானது என்னன்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு வந்து எப்படி புண்ணியம் வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து டொனேஷன் வாங்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தட்சணை வாங்காமல் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு 10 வருஷம் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது தட்சணை வாங்காத ஒரு வித்யா வந்து பலித்தமாகவே ஆகிறது. சேவையை எடுக்காம ஒரு வித்யாவை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, பலித்தமாக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாதபிரம்ம மாதிரி மற்ற சிஷ்யர்கள் மாதிரி எதுவும் சேவையெல்லாம் பண்ண முடியாது. அப்போ சேவை பண்ண முடியாது, டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து வித்யா தீர்த்தானி ஷெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 விதத்தில் வித்யாவை ஸ்வீகாரம் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை கொடுத்து சுவாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சணையை கொடுத்து வித்யாவை ஸ்வீகாரம் பண்ணுறது. இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்டை வச்சு தான் நான் என்ன பண்ணுறது, ஸ்வீகாரமே பண்ணிக்கிறேன். ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு அந்த தனத்தையும் என்ன அப்படின்னா தோஷம் மனசில் வந்து காமம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா யார் யார் என்னென்ன மாதிரி எந்த தோஷம் வரும்னு உங்களுக்கே கூட தெரியாது. அந்த தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிகிரகம் பண்ணுறதே தோஷம். அப்போ சன்னியாசிக்கு வந்து காமத்தை உண்டு பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடமாடுற சுவாமி, நடக்காத வந்து சிலையாக இருக்கிற சுவாமி எல்லாத்துக்கும் பண்ணிடுறது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார காமம் உண்டாகுமான காமமே உண்டாகாது உங்களுக்கு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திரவியமும் ஒவ்வொரு பணமும் நமக்குள்ளார வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து பவித்திரமாக மனசு சுத்தியாக சாந்தியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் இருக்கும். இல்லை அப்படின்னா கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மனசு சஞ்சலப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியிருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆச்சாரியர் அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான் அப்படின்னு சொல்கிறார். அநியாயமாக அர்த்தம் சம்பாதிக்கவே கூடாது, மகா தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இன்னைக்கு பாடத்துக்கு வந்துடும். 13வது ஸ்லோகம் இன்னைக்கு வந்துடும். ஈதிருஷகச்ச தேஷாம் அபிப்பிராய. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அந்த அசுரர்களுடைய அபிப்பிராயம், அவங்களோட அபிப்பிராயம் இருக்கிற தன்னை பற்றி மனசில் என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 13வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் மனசில் நினைக்கிறத இங்கே ஸ்லோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். 13வது ஸ்லோகம். இதமத்யமயா லப்தம் இதமத்யமயா லப்தம் இதம் பிராப்ஸ்யே மனோரதம்
இதம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே இதமஸ்தீதமதி மே இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம் பவிஷ்யதி புனர்தனம் இதமத்ய மயா லப்தம் இதம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இந்த காமத்தோடு சம்பாதிக்கப்பட்ட பணம், குரோதத்தோடு சம்பாதிக்கப்பட்ட பணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோதத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கோம். மற்றவங்களை க்ரஷ் பண்ணி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, ஹிம்சை பண்ணி, அந்த திரவியம் என்ன பண்ணும், இதம் அத்திய மயா லப்தம், அவங்களுக்குள்ளார ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுது. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அடைந்திருக்கின்றேன், இது என்னால் அடையப்பட்டது. அத்திய அத்திய அப்படின்னா இன்று, மயா இதம் லப்தம், என்னால் இது அடையப்பட்டதா இருக்கு. இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளோ லேண்டை வாங்கி போட்டிருக்கேன், இவ்வளோ பில்டிங்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தங்கம் வச்சிருக்கேன், வெள்ளி வச்சிருக்கேன், டைமண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு இது என்னால் அடையப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதம் பிராப்ஸ்யே மனோரதம், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு ரம்மிக்கக்கூடியதா நான் நிறைய விஷயங்களை வச்சிருக்கேன், இதை அடையணும் அதை அடையணும்னு, அவற்றையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அடைவேன். விட்டுட்டு போயிட போறான், செத்தான் அப்படின்னா அவ்வளோதான், போச்சு, எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போகணும். எவ்வளோ நாள் அனுபவிக்க முடியும், படுத்தோன்னா திரும்ப எந்திரிப்போமான்னு தெரில. ஆனால் வந்து இந்த குருடனுக்கு என்னது, அசுர இயல்பா? அப்போ காமம் அடங்கவே அடங்காது. அவன் என்ன பண்ணுவான், ஃபியூச்சரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் அடைவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா மனோரதம்ன்றதுக்கு அர்த்தம் மனசை ரம்மிக்கக்கூடிய நிறைய காம போகங்களை நான் எதிர்காலத்தில் அடைவேன். அது மட்டும் இல்லை, மே இதம் தனம் அஸ்தி, இப்போ எனக்கு இந்த தனம் இருக்கு, நான் இப்போ இவ்வளோதான் தனம் வச்சிருக்கேன், ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா புனகாபி இதம் பவிஷ்யதி, மேற்கொண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இவ்வளோ வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினைக்கின்றான். இதான் அபிப்பிராயம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. நான் அதிகம் இந்த விஷயத்தில் அதிகம் போகாமல் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெட்டவங்களை பற்றி பேசும்போது மனசு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சஞ்சலம் வருது. அதனால லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. இதம் இதம் திரவியம் அத்திய இதானி மயா, இந்த திரவியமானது இப்பொழுது என்னால் லப்தம் அடையப்பட்டதாக இருக்கிறது. ஆமா, ரோட்ல போனாவே எல்லாம் வெறி கொண்டு தான் இருக்கான். ஐயோ, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்காங்க. என்னன்னா, பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிச்சாகும். சர்வைவலுக்காக சம்பாதிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் ஒத்துக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காமத்துக்காக வந்து ஆசைப்பட்டதை வந்து போயிட்டே இருக்கு, லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஒரு சாதாரண ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறான். இவனோட வருமானத்துக்கு அது பத்தாது. ஒரு சாதாரண ஒரு இங்கே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பூ பறிச்சு தருவார் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அவங்க பேத்தியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம வந்து பார்த்தீங்கன்னா வேற ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்காரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. இவரோட வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்பமான வருமானம், கூலி வேலை பண்ணுறவர். அப்போ கூலி வேலை பண்ணிட்டு ஒரு பைக்கையும் வந்து ஸ்கூட்டரும் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ யார் பெட்ரோல் போடுவா, யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் நடக்கும். அப்போ ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே மனசு அனீசியாகி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் பண்ணுறவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அதிகமாக காமப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக சாந்தியாக இருக்கிறத விட்டுட்டு அதிகமான காமம், அந்த அதிகமான காமத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அநியாயத்துக்கு போயிடுவாங்க. அந்த அநியாயமாக போகும்போது காமம் அடங்கவே அடங்காது. காமம் அடங்காமல் என்ன ஆகும், எனக்கு இன்னைக்கு இவ்வளோ இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தை பிராப்தி பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டணும் அதெல்லாம் அடைவேன். அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு இந்த தனம் இருக்குது, ஃப்யூச்சரில் இவ்வளோ தனம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட மூலமாக எனக்கு இவ்வளோ தனம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறார்கள். அதான் இங்கே சொல்கிறார், இதம் திரவியம், இந்த திரவியம் அத்தியன இதானிம், இப்பொழுது மயாலப்தம் என்னால் அடையப்பட்டதா இருக்கு. அகம் இத அந்நியத்து பிராப்சியே, அது மட்டும் இல்லை இதம் அந்நியத்து பிராப்சியே, இதுக்கு அந்நியமா இருக்கிறதையும் நான் அடைவேன்.
எது? மனோரதம். மனோரதம்னு அர்த்தம் மனஸ்துஷ்டிகரம். மனசை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சொல்கிறாரு. என்னென்னா 60-40% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு 8,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுறான் அப்படின்னா அதில் வந்து 60-40னா யோசிச்சு பாருங்களேன். வச்சிருக்கவனுக்கு 40%, டாக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60%. அப்போ ஒவ்வொரு டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொள்ளையடிப்பான்னு யோசிச்சு பார்த்தீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்னா ரொம்ப உயர்ந்தது நினச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் ஒன்று போடுறது, மெடிக்கல்ல இருந்து அநியாயத்துக்கு கொள்ள மாஃபியா தான் எல்லாம். அப்போ எப்படி அது சுகம் தரும் உங்களுக்கு? மோட்சத்துக்கு எவனாவது லீட் பண்ண முடியுமா? காமம் போயிருக்கணும். ஒவ்வொரு டாக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாமை தெரிஞ்சிருக்கணும், அனித்தியம்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாது. காமம் 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 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக. ஆனால் பார்க்கறதுக்கு வெளில தெரியுமா? நான் தெரியாது. டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறார். நல்லா சம்பாதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? தன்னோட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை மக்களுக்கெல்லாம் டெஸ்ட் எழுதி எழுதி கொடுக்குறது. அதுக்கெல்லாம் டெஸ்ட்டே தேவையில்லை. சாதாரணமாக முன்னாடிலாம் நம்ம எப்படி இருந்தோம்? எந்த ஒரு ரிப்போர்ட்டும் தேவையே இல்லை. சாதாரணமாக டெஸ்ட் பண்ணி சாதாரணமாக மெடிசன் கொடுத்தா போதும். இந்த மருந்து கம்பெனிக்காரனு கொடுக்குறான்றதுக்காக அவன் சுவிட்சர்லாந்து ட்ரிப் ஒன்று கொடுக்குறான்றதுக்காக அவனோட டார்கெட்டுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கொள்ளைனா கொள்ளை, அவ்வளோ கொள்ளை எல்லாத்துலேயும். அப்போ என்ன ஆகும்? இந்த அந்நியத்து மனோரதம் எனக்கு மனசுக்கு எவ்வளோ இனிமை தருமோ அந்த துஷ்டிகரமான மனசுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடியதையும் நான் எதிர்காலத்தில் அடைவேன். இதம் ச அஸ்தி இதம் அப்படி மே பவிஷ்யதி. என்கிட்ட இப்போ இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் 1 கோடி தான் வச்சிருக்கேன். ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பில்லியனரா எப்படியாவது ஆயிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதம் பவிஷ்யதி ஆகாமினி சம்பத்சரே, ஃபியூச்சரில் வரக்கூடிய வருஷங்களில் நான் இதை எல்லாத்தையும் அடைப்பேன். புனர்தனம் தேன அகம் தனி விக்யாதி பவிஷ்யாமி. இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய தனத்தை அடைவேன். பெரிய பிக் ஷாட் அப்படின்னு, பெரிய வெல்த்தாக இருக்கிறவன் அப்படின்னு, செல்வந்தன் அப்படின்னு நான் புகழப்படுவேன். இந்த ஊர்லேயே இவர்தான் பெரிய வசதியான ஆள் அப்படின்னு என்னை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் சொல்லணும். அது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா புகழை அடைவேன் எதிர்காலத்தில் அப்படின்னு டார்கெட் போட்டு. விக்யாத்தினா இது புகழ். விக்யாத்தோ பவிஷ்யாமி. விக்யாத்தக அப்படின்னா புகழுடையவனா. நிறைய ஊரெல்லாம் பேசுற மாதிரி, ஐயோ அவர் பெரிய பிக் ஷாட் ஆச்சே, நிறைய பணம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? ஆவேன் அப்படின்னு முடிச்சு. சொல்லுங்க. சம்பத்சரன வருஷம், வருஷத்துக்கு பேர் சம்பத்சரம். இனி வரக்கூடிய வருஷங்களில் நான் என்ன பண்ணுவேன்? இது மாதிரி தனத்தெல்லாத்தையும் அடைவேன் அப்படின்னு டார்கெட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் டார்கெட் போட்டு இப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். நம்ம இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் இருக்கா, நான் சின்ன வயசில் நானும் பண்ணியிருக்கேன். அதே தான், எல்லாரும் அதே தானே பண்ணியிருக்கோம். ஒரு பிரவൃத்தியில் இருக்கும் போது ஒரு டார்கெட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இதை அடையணும், இந்த வருஷத்தில் இதை அடையணும் அப்படின்னு டார்கெட் போடுறோம். இதே மாதிரி லைஃப் லாங் போகலாமா அப்படின்னா ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் கூட ஓகே. லைஃப் லாங் போயிட்டு இருந்துச்சுன்னா வம்பா போயிடும்ல. அது இங்கே சொல்கிறேன். அசௌ மயாஹதக. அடுத்து 14வது ஸ்லோகம் வந்துருங்க. அசௌ மயாஹத சத்ருர் சத்ருர் ஹனிஷ்யே சாபரானபி. அசௌ மயாஹத சத்ருர் ஹனிஷ்யே சாபரானபி. ஈஸ்வரோகமகம் போஹி ஈஸ்வரோகமகம் போஹி. சித்தோகம் பலவான் சுகி சித்தோகம் பலவான் சுகி. அசௌ மயாஹத சத்ருர் ஹனிஷ்யே சாபரானபி. ஈஸ்வரோகமகம் போஹி சித்தோகம் பலவான் சுகி. அசௌ மயாஹத சத்ருஹு. அந்த சத்ரு இருக்கானே, எனக்கு எதிரிகள் ஏகப்பட்ட பேரை வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். காமக்ரோதம் இருந்துச்சு அப்படின்னா, அநியாயமாக நம்ம வந்து தனத்தையும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நிறைய எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருப்பாங்க இன்னொருத்தரோட தனத்தை இது பண்ணும் போது. அப்போ என்ன ஆகும்? அந்த எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அசௌ சத்ருகு, அந்த எதிரி மயா என்னால் ஹதக கொல்லப்பட்டான். எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, அடிக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறது, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த எதிரி கொல்லப்பட்டான். ஹனிஷேச்ச அபரானபி.
மற்ற எதிரிகளையும் நான் என்ன பண்ணுவேன், ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதிரிகளையும், எனக்கு சத்துருக்களையும், என்னுடைய மனோகாமனா பூர்த்தி ஆகிறதுக்கு தடையா இருக்கிற மற்றவர்களையும் நான் எதிர்காலத்தில் கொல்வேன். நான் கொஞ்சம் பேரை கொன்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பேரை கொல்வேன். கொல்வேன்னா டைரக்டா கொல்வேன் மட்டும் எடுக்காதீங்க. அவங்கள வந்து பலமில்லாம பண்றது, அவங்கள எவ்விதத்திலேயாவது துரோகம் பண்றது, அடிக்கிறது, இது பண்றது, நாசம் பண்றது, நான் நாசம் செய்வேன். அது மட்டும் இல்ல, நான் ஈஸ்வரோகம். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கேன். நான் தான் எஜமானன், எல்லாத்துக்கும் மாஸ்டர் நான் தான். அது மட்டும் இல்ல, அகம்போகி. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் போகம் செய்கின்றவன். நான் போகியாக இருக்கின்றேன். சித்தோகம், எனக்கு அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தவனாக நான் இருக்கின்றேன், சித்தனா இருக்கேன். அது மட்டும் இல்ல, பலவான், நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பலங்களையும் உடையவன். சுகி, நான் சுகமானவன் அப்படின்னு தன்னை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கர்வத்தோட வந்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றார்கள். வந்துருங்க பாஷ்யத்துக்கு. அசௌ தேவதத்த நாமா, அந்த அவன், அசௌனா அவன் அப்படின்னு அர்த்தம். யாரு? தேவதத்தன் என்ற பெயருடைய அவனை. அவன் என்ன, மயா ஹதோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னால் கொல்லப்பட்டான். எப்படிப்பட்டவன் அந்த தேவதத்தன் அப்படின்னா, துர்ஜயா சத்ரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களால வெல்லப்பட முடியாதவன். ஆனால் என்னால் என்ன பண்ணா, அவனை கொல்லப்பட்டவனானான். நான் கொன்று விட்டேன் அவனை. சத்ரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிரியா இருந்தான். அது மட்டும் இல்ல, ஹனிஷ்யேச்ச அந்யானு, நான் மற்றவர்களையும் கொல்வேன். யாரு அப்படின்னா, வராகானு அபரானு, அல்பமா இருக்கிற ஜீவிகள், பலமில்லாதவர்களையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொல்வேன். அது மட்டும் இல்லாம அபரானபி, மற்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நான் கொல்வேன். இந்த வராகான் அப்படின்றதுக்கு அர்த்தம் பலமில்லாதவர்கள் எடுக்கலாம், ஒரு சமூகம்னு எடுக்கலாம். மற்ற எதிரிகள் கூட்டங்களையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொன்று விடுவேன். அப்படி இருக்கும்போது கிம் ஏதே கரிஷ்யந்தி, என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தபஸ்வினக, வாடி போய் வதங்கி போய் இருக்காங்க, பலமில்லாதவங்களா இருக்காங்க. அப்ப பலமில்லாத வாடி வதங்கி போயிருக்க தபஸ்வின்னு எடுக்காதீங்க, வதங்கி போயிருக்காங்க, வாடி போயிருக்காங்க. அப்படி வாடி வதங்கி போயிருக்கிற பலமில்லாத இவர்களும் கூட சர்வதா அபி ந அஸ்தி மத்துல்யா, எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரும் இருக்க போறதில்ல, நான் இவங்களையும் கொல்வேன். அது மட்டும் இல்ல, ஈஸ்வரகாகம், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஈஸ்வரனா இருக்கேன். ஈஸ்வரனா என்ன அர்த்தம்னா, மாஸ்டருக்கு பேரு, எஜமானனுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு, லீடர், தலைவன். இந்த இதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா பொலிட்டீஷியன்ட்ட பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சாதாரண தெருவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலரா இருப்பான், நம்ம பாட்டுக்கு நடமாடிக்கிட்டு இருப்பான் சாமானியமா. ஒரு கவுன்சிலர் சீட்டு கிடைச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரம் வந்துடும், நிமிந்து நடக்க ஆரம்பிப்பான், ஷோல்டர்லாம் தூக்கிட்டு, கூட 2 பேர் 3 பேர் நடக்க ஆரம்பிப்பான். போற வரவன்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வம்புக்கிறது, இழுக்கிறது, தேவையில்லாத அசட்டெல்லாம் வந்து கைப்பற்றுறது, எல்லா கான்ட்ராக்டெல்லாம் எடுக்கிறது, மெதுவாக அநியாயமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது. மெதுவாக ஒரு பொலிட்டீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பரிணமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறது எல்லாம் நடக்கும். ஒரு எம்எல்ஏக்கும், ஒரு கவுன்சிலருக்கும், ஒரு மந்திரிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் தான் பெரியாள், நான் தான் ஈஸ்வரன்ற பாவம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் தான் பெரியாள், ஈஸ்வரனே நான் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிற பாவம். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, ஈஸ்வரோகம் அகம் போகி சர்வ பிரகாரேன ச சித்தகா, நான் எல்லாத்தையும் போகம் செய்பவனாவேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தன் என்ன அர்த்தம், எல்லா விஷயத்தையும் அடைந்தவன் நான். அகம் சம்பன்னகன் என்ன அர்த்தம், புத்திரைஹி பௌத்திரைஹி நத்ருபிஹி ச கேவலம் மானுஷக அகம் பலவான். ஆச்சரிய நல்லா சொல்றார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தன்னா என்ன அர்த்தம், எனக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, பெண் மூலமா பிறந்த பேர குழந்தைங்களும் இருக்காங்க, ஆண் மூலமா பையன் மூலமா பிறந்த பெண் குழந்தைகளும் இருக்காங்க. நான் அது மட்டும் இல்ல, நான் கேவலம் மானுஷக அகம், நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனுஷன் இல்லப்பா, சாதாரண மனுஷன் இல்ல, நான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சவனா இருக்கேன், நல்ல ஒரு பரிவாரத்தோட இருக்கேன். அது மட்டும் இல்ல, அகம் பலவான், நான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பலமுடையவன், தனத்தினாலையும் என்னோட ஃபேமிலினாலையும் என்னை சுத்தி இருக்கிறவங்களாலையும் பெரிய பலமா பதவி எல்லாம் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, சுகீச்சாகம் ஏவ, நான் ரொம்ப சுகியா இருக்கேன். அந்நேது பூமி பாராய அவதீர்ணக,
மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வெறுமனே வெயிட்டு, எல்லாம் பூமிக்கு பாரமாக பிறந்திருக்காங்க. ஆனால் நான் தான் வாஸ்தவத்தில் இந்த லோகத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவன். நான் சுகியா இருக்கின்றேன், போகியா இருக்கின்றேன், நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு தன்னைத்தானே இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஸ்லோகம் வருது. ஆட்யோ பிஜனவானஸ்மி ஆட்யோ பிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுர்ஷோ மயா கோன்யோஸ்தி சதுர்ஷோ மயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஜ்ஞான விமோஹிதாः ஆட்யோ பிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுர்ஷோ மயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஜ்ஞான விமோஹிதாः. ஆட்யக அப்படின்றதுக்கு அர்த்தம் செல்வம் நிறைந்தவன், தனின்னு அர்த்தம். நிறைய வெல்த்தை வச்சிருக்கிறவன் ஆட்யோ. தன்னை பற்றி இவங்க நினச்சிக்கிறாங்க, என்கிட்ட நிறைய வெல்த் இருக்கு. அபிஜனவானஸ்மி, எனக்கு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் கூடி இருக்காங்க. முன்னாடி 3 தலைமுறை, பின்னாடி 3 தலைமுறை, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சந்ததியோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி, கருணாநிதி ஃபேமிலி தான், பெரிய ஃபேமிலியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, கோ அந்யோ அஸ்தி சதுர்ஷோமயா, எனக்கு சமமா இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அந்நியமாக வேற யாரும் தனக்கு சமமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, யக்ஷியே, நான் வந்து பார்த்தீங்கன்னா தனம் இருக்கு, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் யாகத்தை செய்வேன். என்னெல்லாம் யாகம் இருக்கோ, பிரத்யங்கரான்னு ஒரு யாகம் இருக்குல்ல, யாருனால ஃபேமஸ் ஆச்சு தெரியுங்களா? ஜெயலலிதானால தான் ஃபேமஸ் ஆச்சு. தசமகா வித்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரயோகங்கள் இருக்கு, அபிச்சார பிரயோகங்கள் நிறைய இருக்கு, சாத்விகமான உபாசனையும் இருக்கு. இந்த பிரத்யங்கரா தேவத்தை எல்லாம் ரொம்ப ராஜசமான தேவத்தை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயை போட்டு தான் வந்து இந்த குண்டூர் மிளகாயை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமமே பண்ணுவாங்க, யாகமே பண்ணுவாங்க. அது வரைக்கும் பிரத்யங்கராவை யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், கருணாநிதியை வந்து பார்த்தீங்கன்னா வரவிடக்கூடாது, ஜெயிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, பிரத்யங்கரா யாகம் பண்ணுனா சரியாக வந்துடும் அப்படின்னு. அப்போ டன்னு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோம குண்டத்தில் கிலோ கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை போட்டு ஹோமம் பண்ணுறது. கண் எரியுமா அப்படின்னா கண் எரியாது. அப்போ என்ன திரவியம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரி நாசமாகணும். இப்போ நிறைய வாராகி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல, வாராகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுகிரகம் பண்ணுறவ, மோட்சதாயினி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாராகியை வந்து பார்த்தீங்கன்னா வேற விதத்தில் பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் வாராகி ஃபேமஸ். என்ன இப்போ ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசமகா வித்யா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சதாயினி அம்பாள். அவளை இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில ரூப மகாகாளியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமஹம்சர் என்ன பண்ணியிருக்கார், ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா தாமச ரூபம், மகாகாளின்றது தாமச ரூபம். ஆனால் என்ன பண்ணியிருக்காரு எப்படின்னா நீங்கள் பிரயோகம் பண்ணியிருக்க மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு பிரயோகம் பண்ணிங்கன்னா மோட்சதாயினி. அதை வந்து பார்த்தீங்கன்னா அகோரிகள் என்ன பண்ணுவாங்க, அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரி இருக்காங்க அகோரிகள்லேயே. அவங்க ஒரு கேட்டகரி என்ன பண்ணுறாங்கன்னா அபிச்சார கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் வைக்கிறது, மாரணம் தாடனம் இதெல்லாம் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ என்ன போச்சு, வாராகி தேவியையும் அதே மாதிரி பைரவரையும், பைரவரில் உத்தமமான தேவதை, உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறவர், காலத்தையே நான் தாண்டி கொண்டு போகிறவர் நமக்கு. அவரை அதுக்கப்புறம் பிரத்யங்கரா இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யக்ஷிய அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாத்விகமான இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நல்ல ராஜசமான யாகங்களை எல்லாத்தையும் பிரயோகங்கள் எல்லாம் ராஜசமாக பண்ணுறது. யக்ஷியே அப்படின்னா யாகத்தை செய்வேன், எதுக்காக, மற்றவங்களை நாசம் பண்ணுறதுக்காக, எதிரிகளை கொல்றதுக்காக, என்னை வந்து பிரகடனப்படுத்தி காட்டுறது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக. அது மட்டும் இல்லை, தாஸ்யாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தானம் பண்ணுவேன், நாட்டியம் ஆடுறவங்களுக்கும் நிறைய ஆக்ட்ரஸ்க்காக கூப்பிட்டு பணத்தை கொடுக்கறது, நிறைய லேண்டெல்லாம் வாங்கி கொடுக்கறது பெருசாக. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரு புகழுக்காக, காமபோகத்துக்காக. அதே மாதிரி மோதிஷே, ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், ஊரெல்லாம் சுற்றுவேன், எல்லா இடத்துக்கும் போவேன், நான் நல்ல லேவிஷாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ ஹையர் எண்டான பொருட்கள் இருக்கோ, காராக இருக்கட்டும் லேண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுவேன். மோதிஷ்ய, நல்லா என்ஜாய் பண்ணுவேன்.
இது அஜ்ஞான விமோகிதாக, இந்த விதமா அஜ்ஞானத்தினால் மோகமடைந்தவர்களாக இந்த விதமாக அவர்கள் நினைக்கின்றார்கள். பாஷத்துக்கு வந்துருங்க. ஆடியோன்னு என்ன அர்த்தம்? தனீன, தனத்தினால செல்வந்தனா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் அபிஜனேன, அபிஜனேனா என்ன அர்த்தம்? அபிஜனவான். அபிஜனவான்னா சுத்தி இருக்கிற சுற்றத்தார்னு அர்த்தம், ஃபேமிலி பர்சன்ஸ். தனிச்சவன் இல்லை, எனக்கு பெரிய பரிவாரம் இருக்கு. பரிவாரம்னு என்ன அர்த்தம்? சப்த புருஷம், 7 சந்ததி இருக்குன்னு அர்த்தம். சப்த புருஷம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பரம்பரையும் இருக்கு. என்னோட தாத்தா இருக்கார், என்னோட அப்பா இருக்கார், நான் இருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட புள்ள இருக்கான், என்னோட பேரன் இருக்கான், நல்லா 7 தலைமுறையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் பெரிய பரிவாரமாக்கும். என் குரூப் பெரிய ஃபேமிலி குரூப். என்னோட ஜாதி பெருசு. நான் கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் நிற்பான். அப்படின்னு நான் தனி ஆள் இல்லை, எல்லாம் ஜாதி தானே, எல்லாத்துக்கும் ஜாதி அபிமானம், கூட்டம் கூட்டமா இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 சந்ததியை உடையவனா இருக்கேன். ஸ்ரோத்ரியத்வாதி சம்பன்னக, நான் படித்தவன், இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன். என் கூட இருக்கிறவங்களும் நல்லா படித்தவங்க, டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க. இந்த கூட்டத்தோடு நான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். என் ஃபேமிலியில் 2 அமைச்சர் இருக்காங்க, 2 எம்எல்ஏ இருக்காங்க, 10 டாக்டர் இருக்கான், 10 இன்ஜினியர் இருக்கான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கௌரவத்தோடு இருக்கிறது. இது மாதிரி இருக்கிறவன் தேனாப்பி ந மம துல்லியக அஸ்தி, இது மாதிரி எனக்கு சமமா இந்த ஃபேமிலி மாதிரி, என்னோட ஃபேமிலி மாதிரி என்ன மாதிரி சமமா இந்த உலகத்துல யாரும் இல்லை. கஷ்டித்து கக அந்யக, வேற யாரு இருக்க முடியும் எனக்கு சமமா? அந்யக அஸ்தி சதுர்ஷக துல்லியம், எனக்கு அந்நியமா யாரு, எனக்கு சமமா யாரு இருக்க முடியும்? அப்படி இல்லை. மயா கிம்ச யக்ஷியே, என்னோட சமமா யாரும் இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்? யக்ஷியே கிஞ்சனா, மேலும் நான் யாகத்தை செய்வேன். யாகத்தை செய்வேன் என்னது? யாகேனபி அந்யான அபிபவிஷ்யாமி, யாகத்து மூலமாகவும் நான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அவமதிப்பேன், மற்றவங்களை தோற்கடிப்பேன். அப்ப யாகம் பண்றது பார்த்தீங்கன்னா எதுக்காக? ஜெயிக்கிறதுக்காக, மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்காக, சுவாமி அடையிறதுக்காக, திருப்திக்காகலாம் இல்லை. பரலோகம் போகணும் அதெல்லாம் கூட ஆசை இல்லை. நான் பண்ணுற யாகத்துல பார்த்தீங்கன்னா எதிரி எல்லாம் தலதெறிக்க ஓடணும், எல்லாத்துக்கும் மாறணும், தாட்டணும், இது மாதிரியானதெல்லாம் நடக்கணும். எல்லாத்தையும் ஜெயிப்பேன், அவமதிப்பேன், அதுக்காக நான் யாகத்தை செய்வேன். அது மட்டும் இல்ல, தாஸ்யாமி. தாஸ்யாமினா நான் நிறைய தானத்தை கொடுப்பேன். தானம் யாருக்காக கொடுப்பேன் அப்படின்னா நட்டாதிபியோ, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் என்ன ஆகும்? காமபோகத்தில் காமத்தினால சம்பாதிக்கப்பட்ட பணம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? காமபோகத்துக்கே தான் பயன்படும். எல்லா ஆக்ட்ரஸ்லாம் இப்போ பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா 18, 20 வயசுல வராங்க. ஒரு பொண்ணு வருது. ஒரு பொண்ணு வந்தோடனே எவனாவது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து 50 லட்சம் 1 கோடின்னு சேலரி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன பர்பஸாக இருக்கும்? இவனோட காமபோகத்துக்கு தான். வாஸ்தவத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட தனம் என்ன பண்ணும்? சினிமாவிலேருந்து சம்பாதிச்சது, மற்ற காமத்தினால சம்பாதிச்சப்பட்ட பணம் ஆக்ட்ரஸுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியர் சொல்கிறார், நட்டாதிபியோனே போடுறார். நட்டாதிபியோனா முன்னாடி காலத்தில் டான்ஸ் ஆடுறவங்க, முன்னாடி காலத்தில் நாடகம் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமான்னு எடுத்துங்க. இப்போ சினிமா ஆக்ட்ரஸுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டியம் ஆடுறவங்களுக்கும் கூத்து கட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க. கூத்து கட்டுறவங்களுக்கும் நாடகம் நடத்துறவங்களுக்கும் பாட்டு பாடுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தப்பாவே பணக்காரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்திரீகள் எல்லாத்தையும் தாசி குலம்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நிறைய பேருக்கு தனத்தை கொடுப்பேன். எதுக்காக அப்படின்னு கேட்டா காமபோகத்துக்காக. மோதிஷே, அது மட்டும் இல்லை, நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பேன். ஹர்ஷம் ச அதிசயம் பிராப்சியாமி, ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆனந்தத்தை பார்த்தீங்கன்னா நான் அனுபவிப்பேன். ஆனந்தமா இருப்பேன். எப்படிலாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமோ அந்தந்த விதத்திலாம் ஆனந்தத்தை அனுபவிப்பேன். இது ஏவம், இந்த விதமா அஜ்ஞானேன, அஜ்ஞானத்தினால விமோகிதாக, அஜ்ஞானத்தினால விசேஷ ரூபமா முட்டாளானவர்கள், மூர்க்கத்தனத்தை அடைந்தவர்களாக, அஜ்ஞான விமோகிதாக, விவேகம் இல்லாம எங்க வந்திருக்கோம், எப்படி போவோம், அடுத்த ஜென்மம் என்ன ஆகும், இது மாதிரி நம்ம போகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், மோசத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன கதி கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு விவேகமும் இல்லாம வெறும் பிரத்யக்ஷவாதிகளா, அசுரர்களா பார்த்தீங்கன்னா இந்த விதமா அஜ்ஞான விமோகிதாக, அஜ்ஞானத்தினால் மோகமடைந்தவர்களாக, விவிதம் அவிவேக பாவம் ஆப்பன்னாக, விதவிதமான முட்டாள்தனங்களோடு,
அவிவேகம்னா என்ன அர்த்தம்? முட்டாள்தனம், பிரிச்சறியாத தன்மை. விதவிதமான பாத்தீங்கன்னா மூர்க்கத்தனத்தினால, என்னது அஜானத்தினால பாத்தீங்கன்னா ஆப்பன்னாகனா அடைந்தவர்களாக இந்த விதமா தன்னையே இந்த விதமா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நாசம், ஒண்ணு நிஸ்சாரம். எப்போ எத்தனை ஜென்மமாக சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் புழு பூச்சி. ஒரு ஜென்மம் ஆச்சு அப்படின்னா திரும்ப பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ஜென்மம் ஆயிடும். திரும்ப 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 கீழேயே அசக்கிருத்த ஆவர்த்தினின்னு கட்டோபனிஷத்துல மந்திரத்துல சொல்றார். அசக்கிருத்த ஆவர்த்தினி அப்படின்னா பலமுறை திரும்ப பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து மேலேயே வரமாட்டாங்க, கீழேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. எத்தனை கோடி ஜீவராசி கீழே இருக்கு. அப்ப இந்த ஜீவராசில ஏன் கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ணது, இந்த பாப்பத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக கீழான ஜென்மங்களா பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இருக்கு, 16வது ஸ்லோகம். அநேக சித்த விப்ராந்தாக அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருதாக பிரசக்தா காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருதாக பிரசக்தா காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ. அநேக சித்த விப்ராந்தாக. நீங்க இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடம் படிச்சதை பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க, வெளியில நடக்கிறதெல்லாம் பாருங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற வயசானவங்கள்ட்ட இருக்கிற மோகம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சுத்தி சுத்தி நான் நிறைய பேர் இந்த கிராமத்துல இருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மற்றவங்க பேசுறதெல்லாம் கவனிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோகம் தெரியுங்களா? அநேக சித்த விப்ராந்தாக, அநேக விதமான சிந்தனைகளால பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய சித்தம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? மயங்கி போயிருக்கு. அநேக சித்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அநேக விஷயங்களால, விஷய சிந்தனைகளால, பலவிதமான விஷய சிந்தனைகளால அவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா சாந்தமாக இல்லாமல், தன்னுடைய கர்த்தவியம் என்னன்னு தெரியாம, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாம மோகத்தை அடைஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள். அதான் அநேக சித்த விப்ராந்தாக. கூட பார்த்தீங்கன்னா மோகஜால சமாவிருத்தாக. மோகம்னா என்ன அர்த்தம்? இந்த மாயாதான் இருக்கே, நாம ரூபங்கள் இருக்குல்ல, இந்த நாம ரூபங்கள் அப்படிலேயே மயங்கி போய் பார்த்தீங்கன்னா மோக ஜாலம், மோக வலைன்னு பேரு. இந்த உறவுகளாலையும் நமக்கு யதார்த்தம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாரு, எங்க இருந்து வந்தோம், என்ன பண்ணணும், என்ன போகணும், என்னோட மனைவி யாரு, குழந்தைங்க யாரு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க, எங்க போவாங்க, இந்த உலகம் என்ன, ஈஸ்வரன் யாரு, தான் யாரு, இந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாம பார்த்தீங்கன்னா மாயையினால மறைக்கப்பட்டு மாயையோட வலையில பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக மூடப்பட்டவர்களாக, பிரசக்தாக காமபோகேஷு, காமபோகங்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பற்று கொண்டவர்களாக, நல்லா என்ஜாய் பண்ணணும், சாகர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பற்றுதல் உடையவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அசுச்சௌ நரகே பதந்தி. அசுச்சௌனா அசுத்தமான நரக்கத்துல பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைகின்றார்கள். அப்ப இறந்து போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நரக்க லோக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா நல்ல துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த நரக்கம் எப்படி இருக்கும்? ரத்த ஆறா ஓடும், ஒரே பேட் ஸ்மெல், எல்லா இடத்துலையும் டெட் பாடியா கிடக்கும், ஒரே டீகம்போஸ் ஆன பாடி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டு அந்த நதிக்குள்ளார நடந்துக்கிட்டு தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி கிடைக்காது, ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், எங்க பார்த்தாலும் ஃப்ளஷ்ஷா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷாகவும் ரத்தமாகவும் போனாகவும் கிடக்குது அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, உடம்புல எனர்ஜி இருக்காது. அது மாதிரி எனர்ஜி இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வைத்தரணி நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு நரக்கத்துல. அந்த வைத்தரணி நதியில பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நமக்கு கஷ்டமா, தாகம் எடுக்குமா. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைத்தரணி நதியை கடந்து போறதுக்காக தான் பித்ருக்கர்மால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிண்ட தானம் பண்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நரக்கத்துக்கு போகும்போது ஈஸியா கிராஸ் பண்ணி போகணும்ன்றதுக்காக தான் இங்க ஜலம் கொடுக்குறோம், எள்ளு தண்ணி கொடுக்குறோம் நம்ம.
இதை கொடுக்காம இங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா காமத்தோட இவன் அனுபவிச்சிருப்பான். பசங்கெல்லாம் யாரும் என்ன பண்ணுவாங்க, எள்ளு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அங்க தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைத்தரணி நதியில சவுக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா யமதூதர்கள் அடிப்பாங்க, போ போ அப்படின்னு. கீழே நடக்க முடியாது, ரொம்ப நாத்தம், பேட் ஸ்மெல், பார்க்கறதுக்கு ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கும், சப்தங்கள் இருக்கும், ஓலங்கள் இருக்கும், மரண ஓலம் எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்கும், ஒரே கத்திக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் துக்கத்தினால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும். அப்ப அது மாதிரி மோசமான நரக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அநேக சித்த விப்ராந்தாக அர்த்தம், உக்த பிரகாரைஹி. எந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சோமோ அந்த பிரவருத்தம் ச நிவர்த்தம் ச ஏ விதுஜனாக ஆசுராகன்னு ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் எந்தெந்த விதங்களா சொல்லப்பட்டதோ உக்த பிரகாரைகி சொல்லப்பட்ட முறைப்படி, கடந்த ஸ்லோகங்கள்ல எந்தெந்த விதத்துல சொல்லப்பட்டமோ அந்தந்த விதங்கள்ல அநேகைகி சித்தை, அநேக விதமான மனத்தாட்ஸ், தாட் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான தாட்ஸ்னால விவிதம் பிராந்தாக விதவிதமா மோகத்தை அடைந்தவர்கள், மனம் குழம்பியவர்கள். மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இல்லை, ரொம்ப குழம்பி போயிருக்கு. அநேக சித்த விப்ராந்தான்னு பேர் அவங்களுக்கு. பலவிதமான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பாப்பத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம், அந்த பாப்பம் தூங்க விடுமா, தூங்க விடாது. மனசை ஒரு நிலைப்படுமா, நிலைப்படாது. திரவியம் வந்து தப்பான திரவியம், வாழ்ந்த லைஃப் வந்து ரொம்ப தப்பான லைஃப். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வயசாக ஆக ஆக இந்த மனக்லேஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும், பலவிதமான சிந்தனைகள் வந்துடும். அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருத்தாக. மோகஜால சமாவிருத்தான்னு அர்த்தம் மோகா, மோகம்னா என்ன அர்த்தம், அவிவேகம். விவேகம் இல்லை எந்தெந்த விஷயத்தை பத்தி, தன்னை பத்தி விவேகம் இல்லை, இந்த உலகத்தை பத்தி விவேகம் இல்லை, ஈஸ்வரனை பத்தி விவேகம் இல்லை, எதுவுமே விவேகம் இல்லை. அந்த அவிவேகத்துக்கு பேரு அஜ்ஞானம்னு பேரு. அந்த அஜ்ஞானம் தான் மோகம்னு பேரு. அந்த அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா ததியேவ ஜாலம், அதுதான் வலை. நான் யாருன்னு தெரியல, எங்க போறேன்னு தெரியல, ஈஸ்வரன் யாருன்னு தெரியல, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, நமக்கு எதுவுமே கத்தியும் பிரவருத்தி நிவர்த்தி ஒன்னும் தெரியல. அப்ப என்ன ஆகும், வலையில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 வலையிலேயே விழுந்துகிட்டு இருக்கிற, திரும்ப அஜ்ஞான காரியத்தையே பண்றது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலம் இவ ஆவரணாத்மகத்துவாது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்குது, பார்க்க விடாம கண்ணை மறைச்சிருக்கு. இந்த கண்ணை மறைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேன சமாவிருத்தாக, அதனால் நன்றாக மூடப்பட்டவர்களா, புத்தி வந்து தெளிவில்லாம புத்தியை மூடிடுச்சு அஜ்ஞானம், விவேகம் வரமாட்டேங்குது. இந்த காமமும் குரோதமும் மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றாக மூடப்பட்டவர்களாக பிரசக்தாக காமபோகேஷு தத்திரையேவ நிஷன்னாக சந்தக, நல்ல காமபோகங்கள்லையே பற்றுடையவர்களாக, ரொம்ப ஆசக்தி, கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி செத்து போகணும், இதான் டார்கெட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகத்தை அனுபவிக்கணும் நல்லா. அது மாதிரி அனுபவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தத்திரையேவ நிஷன்னாகனா, அதுலேயே மூழ்கி போனவர்களாக, காமபோகங்கள்லயே மூழ்கி போயிட்டாங்க, பற்றுதலை அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி போனவர்களாக சந்தக இருந்து கொண்டு தேன உபசித கல்மஷாகா, சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே போனோம்னா மெதுவா 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 இந்த ஸ்டோர்ல என்ன பண்ணியிருக்கோம், சித்தத்துல அநேக கல்மஷங்களை சேர்த்து வச்சிருக்கோம், வாசனைகள், சம்ஸ்காரம், வாசனை எல்லாம் தப்பு தப்பான வாசனைகள் எல்லாம் கல்மஷ உபசித்த கல்மஷாக நிறைய கல்மஷங்களை சேர்த்து வச்சிருக்கோம். ராக துவேஷம் காம குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த சித்தத்துல ஸ்டோர்ல ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கல்மஷங்களோடு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பதந்தி வீழ்ச்சி அடைகிறார்கள், வீழ்கிறார்கள். எங்க அப்படின்னா நரக்கே, நரக்கத்துல. எந்த மாதிரி நரக்கம், அசுச்சௌ அசுத்தமான நரக்கங்கள்ல. எங்க, வைத்தரண்யாதோ, வைத்தரணின்னு சொல்லக்கூடிய நதியெல்லாம் ஓடுது நரக்கத்துல. அந்த நரக்கத்தை பத்தின வர்ணனைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும், ஐயோ மாட்டிக்க கூடாது அப்படி. அது மாதிரி மோசமான நரக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைகிறார்கள் இவர்கள் சொல்லியாச்சு. 17வது ஸ்லோகம், 17வது ஆரம்பிக்கிற ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தாக. கீதாலேயே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பண்ண முடியாத ஒரு பார்ட் இது மட்டும்தான்.
இதை எப்படியாவது தாண்டிடணும்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் எப்படியாவது என்னால் சகிக்க முடியாத ஒரு பாட்டு இருக்குன்னா வேற ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் அமிர்தம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகம் அமிர்தம். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போது அவ்வளோ கஷ்டம். விளக்குக்கு கீழே இருக்கிற கருப்பு மாதிரி, நிழல் மாதிரி. கீதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி பொட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பாட்டு வந்து திருஷ்டி பொட்டு. சாமி ரொம்ப ஆனந்தம். அதுதான் முன்னாடியே அவர் சொல்லிட்டார்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பரிவர்ஜனம் பண்ணிக்கணும். இதுல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். இதை வந்து நான் இப்போ வேகமாக கிராஸ் பண்ணுறேன். இதை வேகமாக நான் கிராஸ் பண்ணேன். இதை ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஆமாம், இதோட நான் ரொம்ப கொடூரமாக நானும் சொல்லுவேன். இப்போ எனக்கு அந்த மூடு இல்லை. இப்போ எனக்கு நான் எப்படியாவது இதை கிராஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு வேகமாக போகிறேன். 2 ஸ்லோகம் தான் சொல்லுவேன். ரொம்ப டீட்டெயிலாக பேசுவேன் நான் வைராக்கியம் வரத்துக்காக. இப்போ நான் பேசினேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் கிளாஸை விட்டு போயிடுவீங்கன்றதுக்காக நான் பேசாமல் இருக்கேன். சிஷியர்கள்ட்ட பேசுனேன் அப்படின்னா சாதுக்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப எலாபரேட்டாக பேசுவேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து பேசுவேன். நீங்கள் யோக வாசிஷ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரகரணம் இருக்குது, வைராக்கிய பிரகரணம்னு ஒரு பிரகரணம் இருக்குது. யோக வாசிஷ்டம் இப்போ இருக்க புக் எல்லாமே ஷார்ட்கட்டாக இருக்குது. நீங்களாம் இந்த புக் எடுத்து படிக்கலாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கீதா ப்ரெஸ் புக்கு ஃபுல் இது இருக்குது, புக்கு ஹிந்தியில் இருக்குது. புஷ்கலாமா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வேல்யூம் உள்ள புக்கு இருக்குது. பூர்ணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை எடுத்து படிச்சிங்கன்னா அந்த வைராக்கிய பிரகரணத்தில் வந்து இவர் ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசிஷ்டர்கிட்ட வந்து இந்த உலகத்தை பற்றி பேசுவார். நம்ம படித்தோம் அப்படின்னா என்னடா இவ்வளோ நெகட்டிவாக இருக்கார் ராமர்னு தோணும் நமக்கு. இந்த உலகத்திலேயே அதிகமான நெகட்டிவ் பர்சன் எனக்கு தெரிஞ்சு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமபிரான் தான். ரொம்ப வைராக்கியத்தோடு பேசுவார். ஒவ்வொன்றுத்தில் இருக்கிற தோஷத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேசுவார். நம்மளால் ஒரு அரை பேஜ் படிக்கும் போதே நம்மளோட எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லோகம் படித்தோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எனர்ஜியே போயிடுச்சு எனக்கு. ஏன்னா எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ணனை எதுக்கு அப்படின்னா ஐயோ போதுண்டா சாமி, இதை படிக்கும் போது நமக்குள்ளார என்ன வரணும், ஐயோ வேணாம் போதும், இதெல்லாம் நம்மள்ட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். நல்ல சத்துவ குணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு நல்ல சமாதானம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களோட தான் என்னோட காண்டாக்ட் இருந்துச்சு ஒரு காலத்தில். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. நான் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து கதை கேட்கறது தான் என்னோட வேலையாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் நான் கதை கேட்டிருக்கேன். கதை கேட்கறது அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயசானவங்கள்ட்ட கதை கேட்கும் போது அவ்வளோ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இங்கே சொல்லுது இல்லை. அநேக சித்த விப்ராந்தாகான்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல. அநேக சித்த விப்ராந்தான என்ன அர்த்தம்? விதமான சிந்தனை. யாரை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூர்ணம் இருக்குமா அந்த லைஃப்பில்? யாருக்காவது பூர்ணம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் நிம்மதியானது இல்லைங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்ப சுகங்களை தான் நமக்கு இது பண்ணியிருக்கோம். துரோகம், நம்ம நினச்சது நடக்காதது, ஆனால் ஆசைகள் எல்லாம் நிராசையாக போனது, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை. நம்ம யாரெல்லாம் நம்பினோமோ அவங்கெல்லாம் நம்மளை வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு 60-70 வயசில் இருக்கிற பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டதையும் நினச்சிக்கிட்டு மனசு கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கும். தூங்க முடியாது. ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா பழசெல்லாம் ரிவைண்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்போம். ரொம்ப அனீசியாக இருக்கும். மனசாந்தி கிடைக்கவே கிடைக்காது. நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், யாரெல்லாம் எவ்வளோ இப்போவே தப்பிச்சுக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. ஒரே சப்தத்தை ஓங்காரத்தை மட்டும் ஏக்கப்பிரத்தி அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏக்கப்பிரத்தி அபியாசம் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்? எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இது வரைக்கும் என்ன பதிச்சு வச்சுருக்கீங்களோ அது எரேஸ் ஆகும். நேற்று ஒருத்தர் வந்தோடனே சாமி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணுறது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ஏன் அப்படின்னா மனசாந்தி கிடைச்சிருக்கா? இல்லை சாமி 30 வருஷமாக படிச்சுட்டு இருக்க மனசாந்தி கிடைக்கல சாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் கேளுங்க போதும். நீங்கள் பண்ண வேண்டியது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை மட்டும் ஏக தத்துவ அபியாசத்தை மட்டும் பண்ணுங்க. புத்திக்கு காரியம் பண்ணிட்டு மனசுக்கு காரியம் பண்ணலன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 70 வயசு வந்துச்சு அப்படின்னா அவேர் ஆக ஆரம்பிச்சிடணும். மரணம் பக்கத்தில் நெருங்குது. நம்ம மரண காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக மனசாந்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா தூங்குனா படுத்தா வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் படுத்து தூங்கணும். எதை பற்றியும் ஒரி இருக்கக்கூடாது. எந்த ஒரிசும் இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து ஸ்டோரில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? கரப்பாம்பூச்சி செத்து போனது, எலி செத்து போனது, மாடு செத்து போனதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்குது.
சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளார போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் கிளியர் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னா பெட்டில் படுத்ததுக்கு பிறகுதான் தெரியும். எல்லாம் பூதாகரமாக வந்து நிற்கும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை சாமி, இப்போ ஒன்றும் தெரியாது. மரண காலத்தில் என்னாகும், ஸ்டோர் ரூமில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாக இல்லாமல் ரஜோகுணமா தமோ குணமா மோகத்தை அடைஞ்சு இந்த பிராணன் போச்சு அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. இப்போ சொல்கிற மாதிரி நரக்கத்தில் விழுந்துடும். அதனால இப்போவே கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஏக்க தத்துவ அபியாசத்தை கையில் எடுத்துங்க. ஒரே தாட்டை வந்து திரும்ப 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 ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இந்த லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டே மெதுவாக இது பண்ணணும். எப்படியோ போகுது உலகம், யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களோட டியூட்டி என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க, நிஷ்காமியமாக பண்ணுங்க. எல்லாரும் அவங்கவுங்க கர்மத்தோட வராங்க. 7 சந்ததிக்கெலாம் யோசிக்காதீங்க. நிறைய தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்கணும்னு அவசரம் இது பண்ணாதீங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்களை பண்ணுங்க. உங்களோட வெல்த் என்னவோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அந்த தான தர்மங்களை பண்ணுங்க. ஏன்னா தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணும், அந்த தரம் தோஷத்தை உண்டு பண்ணி உங்களோட சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக வச்சிருக்க துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க. 17வது ஸ்லோகம். ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தாஹ தனமானமதான்விதாஹ யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தாஹ தனமானமதான்விதாஹ யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். ஆத்மசம்பாவிதா அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னை பற்றி ரொம்ப சிலாகிச்சுக்கிறது, தற்பெருமை அடிச்சுக்கிறது. நான் யார் தெரியுங்களா, நானும் எப்படி வாழ்ந்தேன் தெரியுங்களா. நான் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர்ட்ட பேசியிருக்கேன், ரொம்ப அகங்காரிகள். நானும் சின்ன வயசில் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இதை செஞ்சேன் அதை சாதிச்சேன். மண்ணாங்கட்டி இப்போ என்ன ஆக போகுது, உனக்கு ஏதாவது மோட்சம் கிடைக்க போகுதா? ஒன்றும் இல்லை. நீ எப்படியோ இருந்த கனவு மாதிரி கடந்து போயிடுச்சு. இல்லை, இன்னும் தற்பெருமையோடு இருக்கிறது. சாகர காலத்திலையோட தற்பெருமையோடு இருந்து என்ன ஆக போகுது, ஃபியூச்சருக்கு ஏதோ உதவுமா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்ம சம்பாவிதாகான அர்த்தம், தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரேட் சோல் அப்படின்னு நினச்சிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஸ்தப்தாகா நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்வத்தை உடையவங்களா, ரொம்ப கர்வத்தை உடையவங்களா. இந்த நிறைய சப்தம் கர்வத்துக்காக நிறைய பயன்படுத்துறாரு இங்க. ஸ்தப்தாகனா நிறைய கர்வத்தை உடையவங்களா. தன மான மதான்விதாக, தனத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தை அடைஞ்சவங்களா, செல்வத்தினால தனத்தினால அபிமானத்தை அடைஞ்சவங்களா. கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்வத்தை மதம் அப்படின்னா கண்ணு மறைஞ்சு கர்வத்தினால கூடியவர்களாக, தனத்தினால மானத்தையும் கர்வத்தையும் அடைந்தவர்களாக. யஜந்தே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாம யஜ்ஞைஹி யஜந்தே, வெறும் பேருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருக்கு புகழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம் செய்பவர்களாக. ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணணும், நம்ம மோட்சத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எண்ணம் இல்லை. என்ன பண்றாங்க, என்னை பத்தி ஊர்ல நிறைய பேர் நல்லா பேசுவாங்கன்றதுக்காக பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யத்தை செய்பவர்களாக. தே அவர்கள் என்ன பண்றாங்க, தம்பேன அவிதிபூர்வகம் யஜந்தே, தம்பத்தினால ஆடம்பரத்துக்காக பேருக்காக, ஆடம்பரம் டம்ப அடிச்சுக்கிறதுக்காக, அவிதி பூர்வகம் அப்படின்னா எந்த விதியும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யத்தை செய்கிறார்கள். இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பண்ணுறது, ஈஸ்வர பக்தி இருக்காது, தேவதைகள் மேலே பக்தி இருக்காது, வெறும் பேருக்கும் புகழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களா இருக்கிறார்கள். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆத்ம சம்பாவித்தான என்ன சொல்றாரு அப்படின்னா சர்வகுண விசிஷ்டதையா ஆத்மனா ஏவ சம்பாவிதா, தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்தந்த குணங்கள்லாம் ஸ்பெஷல் குணங்கள்லாம் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குணங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணி ஆத்ம சம்பாவிதாக, தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிச்சு கொள்கிறவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள்னு அர்த்தம். தன்னையே மற்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேனர்லாம் அடிச்சு ஒட்டி தன்னை பற்றி நிறைய பேர் பேசணும்னு பண்ணி இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் ஆத்ம சம்பாவிதான்னு பேர். ந சாதுபிகி, படித்த சாதுக்களால் புகழப்படக்கூடியவர்கள் அல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இவங்களால பொழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் அடிப்பாங்க, இவங்களை வச்சு ஸ்துதி பாட சொல்லுவாங்க, தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பாடிப்பாங்க. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காருல்ல,
எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கிடணும் அப்படின்னு தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணிக்கிறது, மற்றவங்கள வச்சு ப்ரைஸ் பண்ண வைக்கிறது பணம் கொடுத்து. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் ஒரே ஆடு தான். இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சாதுக்களால் புகழப்படுகின்றவர்கள் அல்ல. அது மட்டும் இல்ல, ஸ்தப்தாஹா அப்ரணதாத்மானோ, வணங்காதவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, யாருக்கும் வணங்க மாட்டாங்க. நான் ஒரு சாமி பார்த்தேன், என்கிட்ட பாடம் படித்தார் ஒரு சாமி. நமஸ்காரம் பண்ணுங்கச்சி அப்படின்னா இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிமிந்துரும், இப்படி நமஸ்காரம் பண்ணுங்க. யோ வணக்கம் அப்படின்னா தலை சாயணும், தலை முன்னாடி வந்து தலை வணங்கணும். நீ தலையை நிமித்திக்கிட்டு இப்படின்றது இப்படின்னு காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமஸ்காரம்லாம் இல்லைங்க. அப்படின்னா சுவாமிகிட்ட கோயிலுக்கு போனாலும் இப்படியே பண்ணுறது. என்ன நமஸ்காரம் பண்ணுறீங்களா, வேற என்ன பண்ணுறேன்? வணங்கணும். நான் ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நான் புண்ணாக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் சாஷ்டாங்க நமஸ்காரம், தண்டவத்து பிரணாம்லாம் சொல்லுவோம். விழுந்து கிடக்கணும் சுவாமிக்கு முன்னாடி, நம்மலாம் ஒரு அல்பம் அப்படின்னு தெரியணும். பெரியவங்களாம் திருநாவுக்கரசர்லாம் பாடும்போது சொல்லுவார், நாயினும் கடையேன் அப்படின்ற, நாய்க்கும் கீழனா அப்படின்ற. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நான் வந்து நாய்க்கும் கீழே நான் என்ன ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஈஸ்வரனுக்கு முன்னாடி நம்மளாம் என்ன ஒன்றும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி நினைக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வணங்காம இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரணதாத்மானோ அப்படின்றாரு, கர்வம் உடையவர்களா, ஸ்தப்தகன்னு பேர். அதுக்கப்புறம் தன மான மதான்விதான என்ன அர்த்தம்? தன நிமித்தோ மானும், தனம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அபிமானிக்கிறது, என்கிட்ட எவ்வளோ தனம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அபிமானிக்கிறது. அதுக்கப்புறம் மதக, மதம்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் மதம் வந்துடும், மதம் பிடிச்ச யானைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை தான் ஆச்சாரியர் சொல்கிறார், தாபியாம் தன மான மதாபியாம். அந்த மானத்தினாலையும் அபிமானத்தினாலையும் மதம்னு சொல்லக்கூடிய கர்வத்தினாலையும் கூடியவர்களாக, அன்விதா அவ்வாறு கூடியவர்களா, யஜந்தே யஜிக்கிறார்கள், நிறைய யாகத்தை செய்கிறார்கள். என்ன அப்படின்னா நாம யஜ்ஞைஹி. நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், ஒரு பெரிய பில்டர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருக்காக புகழுக்காக நிறைய யாகங்கள்லாம் பண்ணுவார். ஒரு ராஜா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுவார். யோ நீ ஒரு சின்ன சிட்டியில் நீ ஒரு சின்ன அல்பமான ஆள், தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மாதிரி பாவிச்சுக்கிறது. கொஞ்சோண்டு தனம் இருக்கும், அந்த தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து தன்னோட புகழை இது பண்ணி தான் வந்து பெரிய பெரிய ஈஸ்வரன் மாதிரி தன்னை கல்பனை பண்ணிக்கிறது. இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஊருக்கும் ஆள் நம்ம தெருவுலையே இருப்பாங்க, ஆளுக்கு. இதெல்லாம் சொல்றார். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா பேருக்காக நாம யஜ்ஞைனா நாம மாத்திரைகி யஜ்ஞை, வெறும் பேருக்கு யஜ்ஞத்தை பண்ணுவாங்க. பண்றவங்க எப்படி? தர்ம துவம்சிதையா, தர்ம துவம்சிதையா அப்படின்னா தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடி காட்டுறது, அதான் பேனர் கட்டுறது நம்ம சொல்லுவோம்ல, தனக்காகவே தான் பேனர் கட்டிக்கிறது. இது மாதிரி தன்னுடைய தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடி பிடிக்கிற மாதிரி அப்படிப்பட்டவர்களாக. அவிதிபூர்வகம், அவிதிபூர்வகம்னு என்ன அர்த்தம்? விதி இல்லாமல். என்ன விதி இல்லாம? விகித அங்க இதி கர்த்தவியதா ரகிதை. ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூர்வ மீமாம்சால இதி கர்த்தவியதான்னு ஒன்று சொல்லுவோம். கிம் கேன கதம் அப்படின்னு ஒரு 3 சப்தம் வைப்போம் பூர்வ மீமாம்சால. கிம் கர்த்தவியம், கேன கர்த்தவியம், கதம் கர்த்தவியம் அப்படின்னு 3. சதானந்தஜி நேற்று நீங்கள் சொன்னதுக்கு இதான் ஆன்சர் இங்கே வந்துருச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஹோமம் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கிம் கர்த்தவியம், என்ன பண்ணணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சோமேன எஜேத, சோமத்தினால் யாகம் பண்ணட்டும். அப்போ என்ன பண்ணணும்? சோமத்தினால யாகம் பண்ணட்டும், கிம் கர்த்தவியம்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேன கர்த்தவியம், எதனால பண்ணணும்? கிம் கர்த்தவியம் சோமயாகம் கர்த்தவியம். எதனால பண்ணணும்? சோமத்தினால யாகம் பண்ணணும், கேன கர்த்தவியத்துக்கு ஆன்சர். கதம் கர்த்தவியம் அப்படின்னா அதோட அங்க யாகங்கள்லாம் இருக்கு, இந்த அங்கங்களோடு கூடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னு கதம் கர்த்தவியம்னு. எந்த காரியம் பண்ணாலும் வைதிகத்தில் இந்த 3 இது வரும். கிம் கேன கதம், என்ன பண்ணணும், எதனால பண்ணணும், எப்படி பண்ணணும். இந்த 3 இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் தேடினீங்கன்னா அந்த யாகத்தோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது தெரியாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமா பண்ணிகிட்டு இருக்கேன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரோட கோயிலுக்கு போகிறேன். ஒரு பெரிய சம்ஸ்தானம் அது. அங்கே போனோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவை பிக்ஷை தானே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு யாகம் போயிட்டு இருக்கு. ஒரு யாகம்ல ஹோமம் போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் வந்து பாராயணம்லாம் எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா பாராயணம்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் வைத்திய கர்மத்திலாம் போய் உட்காருவேன் அதெல்லாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரீஸ்ட் வந்தார். ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜமானன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா எரிய விட்டார். அந்த அக்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை சமித்து வந்து காயலை. சமித்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா போட்டால் சாம்பல் மட்டும்தான் மிச்சம் இருக்கணும். அது மாதிரி காஞ்சாதான் அது சமித்து. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பச்சை கட்டையை அப்போ தான் வெட்டி கொண்டு வந்து வச்சுருக்காரு. இந்த பச்சை கட்டையை எடுத்து இதில் போட்ட சமித்துக்களை எடுத்து அக்னியில் போட்டோன்னா அக்னியெல்லாம் அணைஞ்சு போச்சு. வெறும் புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. எஜமானர்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து ஏன்பா நிப்பாட்டு, இது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. யாராவது முண்டக்கம் படிச்சிருந்தீங்கன்னா 7 விதமான அக்னி சொல்லப்பட்டிருக்கு. காளி கராலிச்ச மனோஜவாச்ச அப்படின்னு 7 விதமான அக்னிகள் இருக்கு. அக்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு எரியணும். அக்னி வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியும் போது தான் ஆகுதி கொடுக்கணும். இதுதான் விதி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், அக்னி இப்போ வந்து ஆகுதி கொடுக்கக்கூடாது, கொடுக்காத. நீயும் நரக்கத்துக்கு போவ, எஜமானனையும் நரக்கத்துக்கு கூட்டு போவ. இது மாதிரி பூர்வ மீமாம்சால விதி இருக்கு. நீ இதை பண்ணாத அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட அந்த ப்ரீஸ்ட்டு நான் சொல்கிறேன். சொன்னவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்பூரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா பிரஜ்வலனம் பண்ணு அப்படின்றேன். அவர் வந்து கேட்கவே இல்லை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடாதிபதி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பக்கத்தில் வந்து சாமி இங்கே வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு அவன் எதையோ பண்ணுறான் விடுங்க சாமி, நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. தேவதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கெட்டது. தேவதா பிரீத்தி ஆகாது, மகா பாப்பம். இவனும் நரக்கத்துக்கு போவான், எஜமானனையும் நரக்கத்துக்கு கூட்டு போவான்னு விதி இருக்கு அப்படின்றேன். விதியாவது பண்ணாங்கட்டி விடுங்க சாமி, கண்டுக்காதீங்க சாமி அப்படின்னு. நம்ம என்ன பண்ண முடியும்? நரக்கத்துக்கு போகணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டானா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆகுதியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நிறைய கற்பூரத்தெல்லாம் வச்சு எரிப்பு. எதுக்குப்பா இதை பண்ணுற? இப்போ ஆகுதியெல்லாம் முடிஞ்சு ஹோமமே முடிஞ்சு போச்சு. இப்போ எரிச்சு என்ன பண்ண போற? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்னி நல்லா எரிஞ்சுதான் அக்னியில தான் போடணும். நீ முடிச்சதுக்கு பிறகு அக்னியை எரிய வச்சு என்ன பண்ண போற? நீ நான் தான் கேட்கிறேன், இதுக்கு மேல எரிச்சு என்ன பண்ண போற? அப்ப என்னன்னா யாருக்கும் விதி தெரியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸா இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட நிறைய பேர் வந்துட்டாங்க. நல்லா முறையா பண்றவங்க இருக்காங்க, முறையில்லாம பண்றவங்களும் இங்க நிறைய இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்க சொல்றது அவிதி பூர்வகம் அப்படின்னா விதி இல்லாமல் எதையாவது பண்றது. ஆவாகனம் தெரியாது, அக்னி ஆவாகனம் இருக்கு. அக்னி ஸ்தாபனம் தெரியாம அக்னியை உத்வாசம் பண்றதுக்கு மந்திரங்கள் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அக்னி தான். அந்த அக்னியில மந்திர பிரயோகம் பண்ணீங்கன்னா அக்னி ஆவாகனம் ஆயிடும். உங்களுக்கு ஆவாகனம் பண்றது தெரியாம, உத்வாசம் பண்றது தெரியாம, விதிகள் தெரியாம நீங்க ஆகுதி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட், குப்பை தான் அது. அது மாதிரி நிறைய பேருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாமத்துக்காக தம்பத்தினால வந்து பார்த்தீங்கன்னா விதி இல்லாமல் யாகத்தை செய்கிறார்கள். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். விதி இல்லாமல் அவிதி பூர்வகம்னு அர்த்தம். விகித அங்க, ஒவ்வொருத்துக்கும் அங்கம் முக்கியம். நீங்க அங்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யஜ்யம் பூர்த்தி ஆகாது. பூரணமா யஜ்யத்தை பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம், வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்திலலாம் சண்டிகோமெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டி பாராயணம் ரொம்ப பிரியமானது ஒரு காலத்தில். அப்போ ஒரு நிமித்தம் வேணுமே அப்படின்னு சண்டிகோமத்துலலாம் உட்காருவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போவே ப்ரீஸ்ட்டுங்கள்கிட்ட சொல்லிடுவேன், ஐயா இத்தனை லிஸ்ட்டில் இத்தனை அங்கங்கள் இருக்கு. என்கிட்ட ப்ரீஸ்ட் இந்த மெயின் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், நான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தையும் எனக்கு சொல்லிட்டு தான் பண்ணணும். என்கிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி ஜம்ப் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாமி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு இத்தனை அங்கம் இருக்குன்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் இந்த ப்ரீஸ்ட்ட என்ன பண்ணுவேன், இந்த லிஸ்ட்டை கொடுத்துருவேன். இதில் ஒரு அங்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பயந்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா சுவாமி பார்ப்பாரு அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஹோமத்துக்கு கூப்பிடுறோம், இதில் எத்தனை அங்கம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கத்தெல்லாம் விட்டுட்டு கிராஸ் பண்ணி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்போ அங்கத்தெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண பலனை கொடுக்காது.
முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் சொல்லுது, அங்கத்தை விட்டோம் அப்படின்னா அங்கஹீனம் ஆயிடுவோம் அப்படின்னு. அங்கத்தை விட்டா அங்கஹீனமா ஆயிடும். அதனால அங்கத்தை விடக்கூடாது உங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவிதி பூர்வத்துக்கு அர்த்தமே சொல்லும்போது சொல்றாரு, சொல்லப்பட்ட அங்கத்தை விட்டுட்டு இது கர்த்தவியத்தனா கிம்கேன கதம், என்ன பண்ணணும், எதனால பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்ற எந்த ஒரு அறிவும் இல்லாம வெறும் பேருக்கு மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்தை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு நிப்பாட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம். நான் கொஞ்சம் வேகமாக ஓடி இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துங்க. இது எப்படியாவது நான் வந்து எனக்கு வந்து சகிக்க முடியாமல் நான் இந்த இதை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி, நாராயண.